நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ச குழாமை விரட்டியடிக்க ரணில் தீர்மானம். ஜனாதிபதி தெரிவின் பின்னர் நாடாளுமன்றம் கூடும் என அறிவிப்பு. கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியின் பின்னணியில் சதி, சிக்கலில் அரசியல்வாதிகள். கல்முனையில் காட்டு யானைகளால் தொடரும் உயிரிழப்புகள். உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. கொரிய ஆயுதத்தால் அடித்து கொலை செய்யப்பட்ட மனைவி, கணவன் எடுத்த விபரீத முடிவு. நாட்டில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம், மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. புதிதாக மின் இணைப்புகளை மேற்கொள்வோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். மஹிந்த ராஜபக்ச, சமல் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச உட்பட ராஜபக்சக்கள் முகாமில் உள்ள 27 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆளும் கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் என தெரிய வருகின்றது. இதன் பிரகாரம் அரசின் எந்தவொரு வேலை திட்டங்களிலும் அவர்கள் பங்கேற்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச பக்கம் நிற்கும் 4 இராஜாங்க அமைச்சர்களின் பதவிகளை ஜனாதிபதி பறித்துள்ளார். ஏனைய 4 பதவிகளும் விரைவில் பறிக்கப்பட உள்ளது. இந்த நிலையிலே ராஜபக்ச முகாமில் உள்ள சிபி ரட்நாயக்க, சஞ்சீவ எத்ரிமான, சாகர காரியவசம், ஜசீந்திர ராஜபக்ச, நிபுணர் ரணவக்க உட்பட 27 எம்பிக்களை அரசியலில் இருந்து நீக்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தெரிவின் பின்னர் நாடாளுமன்றம் கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற அமர்வுகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் காலை கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 4ஆம் மற்றும் 5ஆம் தேதிகளில் நாடாளுமன்றம் கூடிய நிலையில் நாடாளுமன்ற அமர்வுகள் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டது. எவ்வாறெனினும் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்தை கூட்ட முடியும் எனவும், அவ்வாறு நாடாளுமன்றை கூட்டுவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டு வழங்குவதில் பாரிய ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முறைப்பாடுகளின் அடிப்படையில் முழுமையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய கடவுச்சீட்டு பற்றாக்குறையானது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்களில் கடவுச்சீட்டு பெற வருபவர்கள் 1 கிலோமீட்டர் வரை வரிசையில் நிற்கின்றனர் என லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைய விசாரணைகளுக்கு அமைய நாளொன்றுக்கு சுமார் 3000 கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும். அடுத்த வருடமும் தற்போதுள்ள கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என பற்றாக்குறை இருப்பதாக பாசாங்கு செய்யும் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் மற்றும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர் ஆகியோர் இது தொடர்பில் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த ஊழலில் ஈடுபட்ட அதிகாரியொருவர் தொழில் பயணம் என்ற போர்வையில் நாட்டை விட்டு தப்பி செல்ல முயற்சிப்பதாகவும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அலுவலகம் அருகே நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் மிகவும் கோபமடைந்துள்ளதாகவும் இதனால் கடும் பாதுகாப்பு அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பான விசாரணையில் ஊழல் தொடர்பான ஆதாரங்கள் ஏற்கனவே கிடைத்துள்ளதால் இதற்கு காரணமானவர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்முனை புதிய பேருந்து தரிப்பிடத்திற்கு பின்புறமாக காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் பெரிய நீலாவணை பிரதேசத்தைச் சேர்ந்த செல்லையா வேலாயுதம் வயது 68 என்பவரே உயிரிழந்துள்ளதாக கல்முனை போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த நபரை தாக்கியதாக கூறப்படும் தனியன் யானை உட்பட பல யானைகள் தாக்குதல் இடம்பெற்ற பகுதியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு மேய்ச்சலில் ஈடுபட்டுள்ளன. மேலும் கல்முனை நீதிமன்ற பதில் நீதவான் அப்துல் ரசீத் முகமது கலீலின் கட்டளையின் பிரகாரம் பிரதேச மரண விசாரணை அதிகாரி அப்துல் கமீல் அல் ஜாவகீர் சம்பவ இடத்துக்கு சென்று மரண விசாரணை மேற்கொண்ட பின்னர் உடற்கூற்று பரிசோதனைக்காக கல்முனை ஆஸ்ட்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்ட பின்னர் பூரண விசாரணையின் பின் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் கடந்த 2 மாதங்களில் காட்டு யானை தாக்கி பலியான 3வது சம்பவம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் மற்றும் கலவரங்களில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை தேர்தலின் போது இவ்வாறு கலவரங்களில் ஈடுபடுபவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தவும் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் மற்றும் பாதாள உலக கூட்டத்தினரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக விசேட குழுக்களும் நியமிக்கப்படவுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மிகிந்தலை பகுதியில் மனைவியை கூரிய ஆயுதத்தால் அடித்து கொலை செய்துவிட்டு கணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மிகிந்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குஞ்சிக்குளம் பகுதியில் பதிவாகியுள்ளது. மிகிந்தலை குஞ்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடைய ஆடும் 56 வயதுடைய பெண்ணும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். கணவன் மனைவிக்கிடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கடந்த 6ஆம் தேதி இரவு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் கணவரை மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன்போது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி குற்றம் நடந்த இடத்தில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகிந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக மின் இணைப்புகளை மேற்கொள்ளும் போது வரி இலக்கத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான முன்மொழிவு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. வாகன பதிவு, வருமான உரிமம் பெறுதல், நடப்பு கணக்கு தொடங்குதல், நிலம், அசையா சொத்து உள்ளிட்ட சொத்துக்களை பெறுதல் போன்ற வழக்குகளில் வரி இலக்கத்தை பெறுவது தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி மின்சார தேவையை பூர்த்தி செய்வது தொடர்பான பரிந்துரை நிதி திணைக்களத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.